வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் இன்வின்சிபிள் சீசன் 3க்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் முழுக்க ஸ்பாய்லராக தான் என்னடா பண்ணுறது, ஃபுல்லாகவே ஸ்பாய்லராக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாக இருக்கீங்க. நம்ம போன சீசனில் பார்த்ததை விட இந்த சீசனில் ஏகப்பட்ட ஆக்சன் சீக்வன்ஸ் காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான பேட்டில் பீஸ்ட் இப்போதைக்கு ரிட்டன் ஆகிறாப்புல சம்பவம் காத்துட்ருக்கு. அண்ட் ஆப்வியஸாக நம்ம மார்க்குக்கு அவருடைய ப்ளூ சூட்டையுமே பற்றி நான் கொடுக்க போகிறாங்க. இந்த சீசன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, மொத்தமாக வீடியோ பண்ணிடுவோம். ஓப்பனிங் ஷாட் இந்த பக்கம் நம்ம மார்க் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பிகாஸ் இப்போதைக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வில்ட்ரமேட்டே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு தன்னுடைய ஸ்ட்ரென்த் ஏற்றணும். அது பத்தாத குறைக்கு வில்ட்ரமேட்டும் ஆப்வியஸா இந்த பூமிக்கு வர போறதா வான் பண்ணிட்டு போயிருப்பாங்க போன சீசன்ல. இப்படியே இருந்தா பத்தாதரா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை ஏத்துறதுக்காக ட்ரைனிங் மாண்டாச்சுக்குள்ள போறாரு. ஸோ போன சீசனோட இந்த சீசன்ல அவருக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் எல்லா பவர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை டோன் பண்ணிட்டு இருக்காரு மார்க். இந்த சமயத்துல தான் ஒரு பயங்கரமான ஃபைட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நடக்கும் நம்புறேன். டாக்டர் சைஸ்மிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ இவரை நீங்க போன சீசன்லேயே பார்த்துருக்கலாம். நம்ம மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா அச்சு நவுத்தி விட்டுருப்பாரு. அந்த சமயத்தில் நம்ம டாக்டர் சைஸ்மிக் கிட்ட ஏகப்பட்ட லாவா மான்ஸ்டர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த முறையும் லாவா மான்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வித்தியாசமான மான்ஸ்டர்ஸோட டாக்டர் சைஸ்மிக் எல்லா சூப்பர் ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்ட்ரோல் எடுத்துருவாரு. காமிக்ல சொல்றேன். அவங்கள தடுக்கிறதுக்காக தான் ஃபைனலாக நம்ம மார்க் அண்ட் ஆட்டமியும் வருவாங்க. பட் அவங்களையுமே டாக்டர் சைஸ்மிக் ஹோல்ட் பண்ணி வைக்க டார்க் விங்க் அனிமன் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சீசல் இறக்குவாரு. அதை தான் இந்த ஷாட்ல காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த லாவா மான்ஸ்டரை எதிர்த்து நிற்கிறதுக்காக அனிமன் அந்த ஆர்மியும் இந்த ஷாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா டார்க் விங் நம்ம டாக்டர் சைஸ்மிக்கை டிஃபீட் பண்ணிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இறங்கி வராங்க. பட் டார்க் விங்கை பார்த்த உடனே இந்த பக்கம் இன்வின்சிபிள் அவன் வில்லன் சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா போன சீசன்லேயே நீங்க பார்த்துருக்கலாம் டார்க் விங் அனிமன் இவங்க ரெண்டு பேருமே டெக்னிக்கலா மார்க்கோட சண்டை போட்ட வில்லன்கள் தான். அந்த வில்லன்களை சீசல் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அப்புறம் என்ன இதுக்கடா என்ன வச்சு அவனை டிஃபீட் பண்ண சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம இன்வின்சிபிள் செம்ம காண்டாயிடுவாருங்க. இந்த ஃபைட் எவ்வளவு பெருசா போக போகுதுன்னு தெரியல. பட் இந்த ஃபைட்டோட அவுட்கம்ங்கிறது நம்ம மார்க் இவ்வளவு தூரம் சண்டை போட்ட எல்லா வில்லன்களையுமே டெக்னிக்கலா சீசல் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சீசல் என்னை ஏமாத்திட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு தெளிவு நம்ம மார்க்கு கிடைச்சிருக்கும். அதை தொடர்ந்து தான் மார்க் வர்சஸ் சீசலுங்கிற அந்த ஃபைட்டே நடக்கும். ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, மொரலைக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி நடக்கும். இவன் எங்க தன்னை போட்டு தள்ளுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இந்த ஒயிட் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் சீசல் அனிமன்ஸால சுத்த வச்சுட்டு மார்க்கோட காதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் நல்லிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாரு. ஸோ இதுக்கான அடித்தளத்தை போன சீசன்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க. மார்க் அட்லாண்டிஸ்ல ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கூட சண்டை போடும்போது அது ஏற்படுத்த அந்த ரோரை மார்க்கால தாங்கியிருக்க முடியாது. அந்த ஃப்ரீக்வன்சியை அப்படி இந்த பக்கம் சீசல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வின்சிபிள் காதுல இருக்கக்கூடிய அந்த டாக்கிங் கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலியமா கம்ப்ளீட்டா ரீக்ரியேட் பண்ணி இன்வின்சிபிளையே கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுவாரு. அந்த சமயத்தில் இன்வின்சிபிள் நம்ம சீசல் கூட பயங்கரமா சண்டெல்லாம் போட்டுக்க மாட்டாரு. மூளைக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் தான் போயிட்டு இருக்கும். பட் நான் நினைச்ச உன்னை என்ன வேணாச்சும் பண்ண முடியுங்கிற ஒரு பவர் ஷோவா தான் இந்த இடத்துல நம்ம சீசல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வின்சிபிளா கண்ட்ரோல் எடுப்பாரு. பட் இன்வின்சிபிள் தகவல் இனிமேல் நான் உன் பேச்சை கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போறது மட்டும் இல்லாம இங்க தான் அவருடைய அந்த சூட் சேஞ்சுக்கிறதுமே நடக்கும். ஃபைனல் ஷாட்ல நீங்க அந்த ப்ளூ சூட்டை பார்த்துருப்பீங்களா? ஸோ அது இங்க தான் நடக்கும் நம்புறேன். பட் இந்த இடத்துல நம்ம மார்க் வெர்சஸ் அந்த சீசலுங்கிற ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகும். அது மட்டும் இல்லாம சீசலோட ஃபுல் பேக் ஸ்டோரியுமே நம்மளுக்கு தெளிவாக காமிச்சிருவாங்க. சீசல் முகத்தில் ஒரு ஸ்கார் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வடு இருக்கு. அதுக்கான பேக் ஸ்டோரிக்காகவே செப்பரேட்டான ஒரு எபிசோட் ஒதுக்கப்பட்டிருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். அண்ட் காமிக்கப்பட்டிருக்க அந்த ட்ரெய்லர்லேயே இந்த ஷாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சீசல யாரோ ரெண்டு பேர் போட்டு பொழந்து கட்டுற மாதிரி அந்த ஷாட்டை நீங்க பார்த்துருக்கலாம். இவங்கள அந்த ஆர்டர் ஆஃப் ஃப்ரீயிங் ஃபிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டீம் தான். இந்த டீம் கூட நம்ம சீசல் பழங்காலத்தில் ஏஜென்ட்டாக இருக்கும் போதே சண்டை போட்டுருப்பாரு. அந்த சமயத்தில் தேவையில்லாத ஒரு கெமிக்கல் கேஸ் அதை பற்றினா வெளிப்பட்டிருக்கும். கெமிக்கல் எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இந்த பக்கம் சீசலோட முகத்தையே கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ இதையுமே அவரால் ஆக்சுவலாக சரி பண்ணியிருக்க முடியும். பட் அந்த ஃப்ரீயிங் ஃபிஸ்ட் பண்ண அந்த டேமேஜ் எப்போதுமே ஞாபகம் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வடுவை அவர் சரி பண்ணாமல் வச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக சீசலுக்கான அந்த பேக் ஸ்டோரி காமிக்கப்படும் நம்புறேன். அதே மாதிரி நம்ம ஆட்டமியுக்கு தனியாக ஸ்பெஷல் எபிசோட் கொடுத்த மாதிரி ரெக்ஸ்ப்ளோடுக்குமே இந்த சீசனில் ஒரு ஸ்பெஷல் எபிசோட் இருக்க போது அதுவுமே அவருடைய ஆரிஜின் ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணுறது தான் அமைய போதான். ஏன்னா போன சீசனில் லிசார்ட் லீக் இந்த பக்கம் நம்ம ரெக்ஸ்ப்ளோட போட்டு பொழந்து கட்டியிருப்பாங்க. மனுஷன் ஆல்மோஸ்ட் செத்து பொழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல செம்ம ஜாலியாக தான் மனுஷன் வந்து வர மாதிரி தெரியுது. லைக் கை கால்லாம் எல்லாமே சரியா இருக்கு. அவருக்கு ஒரு கை போயிருக்கும்ல. பட் அது எல்லாத்தையுமே இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக மனசு சேர்த்துருக்காரு பார்த்தீங்களா. அண்ட் இவருடைய பேக் ஸ்டோரி சொல்கிற மாதிரியும் ஒரு கதை அமைய போது இவருடைய பேக் ஸ்டோரியும் சீசலோட பேக் ஸ்டோரியும் ஒரு இடத்துல லிங்க் ஆகும். அதுவுமே ஒன்றா காமிச்சிருவாங்களான்னு தெரியல. மேபி ரெக்ஸ்ப்ளோட அந்த பேக் ஸ்டோரி சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் சீக்வன்ஸ் தான் சீசலோட அந்த பேக் ஸ்டோரியாகவும் இருக்கும் நம்புறேன். ஒரு ரெண்டு ஃபிளாஷ்பேக்குமே ஒன்றா மச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். கிட் ஆம்னி மேன் ஆலிவர் இஸ் கமிங் பேக். போன சீசனில் குட்டி பையனார் தான், இந்த சீசனில் கடகடன் வளர்ந்துட்டானேடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னதான் ஆம்னி மேன் அப்பாவா இருந்தாலும் இங்கே அம்மா ஒரு ட்ராக்சன்ஸ் ஆண்ட்ரஸா ஒரு த்ராக்சன். ஸோ அவங்க வாழ்நாளே ஒரு வருஷம் தான். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. லைஃப் லைனுங்கிறது அவங்களுக்கு கம்மியாக இருக்கும்போது கிட் ஆலிவர் அவங்க லைஃப் அந்த ஜீன் ஏற்ற மாதிரி டப்பு டப்புன்னு வந்துருவாரு. அதே சமயத்தில் நம்ம ஆம்னிமேனோட ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சாவறதை கொஞ்சம் தள்ளி போடும். ஸோ இந்த சீசன்லேயே நீங்கள் கிட் ஆலிவர் இன்னும் பெருசாக வளர்றத கண்டிப்பாக பார்ப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த சீக்வன்ஸில் நம்ம கிட் ஆலிவர் வெர்சஸ் மாலர் ட்வின்ஸுங்கிற அந்த ஃபைட்டும் நடக்குது. காமிக்கில் ஒரு ஐக்கானிக்கான ஃபைட்டு. அண்ட் அந்த ஃபைட்டில் ரெண்டு பேர் செத்துருவாங்க. யாருன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்பாயில் பண்ணல. கிட் ஆலிவர் அவருடைய ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சிக்காம சில இடங்களை நடத்துப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த டீசரில் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. தன்னை தானே கிட் ஆம்னிமேன் வேற சொல்லிட்டு இருக்கான் பைபிள. ஆம்னிமேன் தான் இவங்க அப்பான்னு சொல்லி அவனுக்கு எப்படி தெரியும்?
ஊருக்கே தெரியும் போது உனக்கு தெரியாமல் இருக்குமா? டெய்லர் தாத்தா கிட்ட வேற இது ஓஃபார் ஆலிவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்து அந்த சட்டையை ரெடி பண்ணியிருக்கான். காமிக்கில் வந்து அதே சூட் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் அவனுடைய பவர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிற மாதிரி தான் கதையை நகரப்போகுது. சீசனுமே மார்க் மாதிரி இந்த கிட் ஆலிவருமே என்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்க வந்திருக்காரு போல. அவங்க அம்மா சீசனில் லெஃப்ட் ஹேண்ட் வாங்கி அமைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த கிட் ஆலிவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் தான். இந்த சீசனில் அவர் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஷேப் ஸ்மித் இஸ் கமிங் பேக். இந்த முறை அவர் அந்த கார்டியன்ஸ் டீம்லேயே இருக்காரு. அதை தெளிவாக காமிச்சிருக்காங்க. பட் இது என்ன சீக்வன்ஸ் தான் தெரியல. அதை தொடர்ந்து வர இந்த ஷாட் நம்ம பேட்டில் பீஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காப்புல. அந்த சுற்றி இருக்க இடத்த பார்த்தாலும் உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். நம்ம ஆம்னிமேன் இருக்கக்கூடிய இந்த வில்டர்மீட் பிரிசன் தான். பேட்டில் பீஸ்ட்டும் ஆக்சுவலாக பூமியிலிருந்து கிளம்பி போய் இந்த வில்டர்மீட் கிட்ட வேணும்னே மாட்டிருப்பாரு. இந்த உலகத்தில் தனக்கு ஈக்குவலான சண்டை போடக்கூடிய யாராவது இருக்கானு சொல்லி தொடர்ந்து பேட்டில் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருப்பாரு. அந்த வகையில் தான் அவருமே இந்த வில்டர்மீட் பிரிசனுக்குள்ள மாட்டிருப்பாரு. எக்ஸாக்டாக ஆம்னிமேன் இருக்க அதே இடத்துல ஆலனுமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம ஆம்னிமேன் ஆலன் ஒன்றா எஸ்கேப் ஆகிறது தான் பிளான். அந்த எஸ்கேப்புக்கு பேட்டில் பீஸ்ட்டும் ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவார். பட் எப்படி கொண்டு வர போகிறாங்க தான் தெரியல. அவர் திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டைட்டன் கேரக்டருமே காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த மிஷின் ஹெட்டுக்கு தான் ஆக்சுவலாக பேட்டில் பீஸ்ட் பாடி கார்டாக இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. என் தலைமை எடுத்துக்க வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பேட்டில் பீஸ்ட் பூமிக்கும் ரிட்டர்ன் ஆகலாம். அப்படி இல்லைனா காமிக்கில் வர மாதிரியே ஒவ்வொரு கிரகமாகவும் அவர் சுற்றுற மாதிரி கதை எழுதப்படலாம். ஏன்னா காமிக்கில் அவர் ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சிருப்பாரு. அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பேட்டில் பீஸ்டோட ஒரு மிகப்பெரிய ஃபேனாக மாறுவீங்க. நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க நம்புறேன். அந்த லுக்கே வேறு மாதிரி இருக்கல. வேறு லெவலுக்கு பேட்டில் பீஸ்ட்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ரேட்டிங் போச்சுன்னா பேட்டில் பீஸ்ட்டுக்கு ஒரு தனி ஃபேன் பேசி வருவதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். டூப்ளிகேட் அக்கா ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ போன சீசனில் ஆக்சுவலாக அந்த லிசர்ட் லீக் கிட்ட மாட்டி டூப்ளிகேட் சாகரமாக தான் காமிக்கப்பட்டிருந்தாலும் ஃபைனலாக இமோட்டல் பார்த்தீங்கன்னா உண்மையான டூப்ளிகேட் இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ அந்த டூப்ளிகேட் வெளியே போதுக்கு திரும்பவும் டூப்ளிகேட் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. ரெக்ஸ்ப்ளோட அதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகாம தானே தெரியுது. இறுதி சடங்களாக கண்டக்ட் பண்ணாங்களே அப்போல்லாம் எங்கேமா போனேன். ஆல்சோ லீக்கான ஸ்கிரிப்டில் நம்ம மார்க் வர்சஸ் டைட்டனுங்கிற ஒரு ஃபைட்டுமே நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போன சீசனில் இந்த டைட்டன் கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்க ஹல்க் மாதிரி மனசுக்குள்ள ஒரு குழந்தை மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அது. அந்த ஃபைட்டும் கண்டிப்பாக ஒரு பயங்கரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்சோ மார்க் அண்ட் ஆட்டோமிவ் ஒன்றா சேர்ற மாதிரி சீக்வன்ஸ் எழுதப்படலாம். ஏன்னா இப்போதைக்கு மார்க்குக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆட்டோமிவும் அந்த பக்கம் சும்மா தானே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஒன்றா கூத்து விடுற மாதிரி சீக்வன்ஸ் கண்டிப்பாக எழுதப்படலாம். அண்ட் கிட்டத்தட்ட நம்ம ஆட்டோமிவும் ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேஜில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. அதை எப்படி எழுத போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இந்த சீசனில் நம்ம இன்வின்சிபிளுக்கு முக்கியமான வில்லனா பவர் பிளெக்ஸ் தான் வர போகிறாரு. அவ்வளோ பயங்கரமான வில்லன்லாம் கிடையாது. பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சில இடங்களில் நம்ம இன்வின்சிபிளை சோதிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருப்பாருன்னு நம்புறேன். இன்வின்சிபிளை கடுப்பேற்றக்கூடிய வேலைகளில் கண்டிப்பாக இந்த பவர் பிளெக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் பாசிபிளி இந்த சீசனோட முக்கியமான வில்லனா வில்டர்மீட் சம்மந்தப்பட்ட நம்ம கான்குவெஸ்ட் தான் வருவார்னு எண்ணப்படுது. அதை இந்த சீசன்லேயே காப்பாங்களா இல்லை அடுத்த சீசன் வரைக்கும் புஷ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு இன்வின்சிபிள் வெர்சஸ் கான்குவெஸ்ட்டுக்கான அடித்தளம் போடப்படணும். அது சப்போஸ் அந்த ஃபைட்டே நடக்கலாம். செம்ம ப்ரூட்டலான ஒரு ஃபைட் அது. காமிக்குள்ளேயே ரத்தம் தெரியும். அதை மட்டும் பக்காவாக படிட்டாங்க. இந்த சீசன் ஒரு வேறு லெவல் பேங்கரோட முடியும். லெட்ஸ் ஹோப் இன்விசிபிள் வெர்சஸ் அந்த கான்குவெஸ்ட் நடக்கும்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சீசன் எண்ட் வரைக்கும் அந்த ப்ளூ சூட் வச்சு ஓட்ட மாட்டாங்க. சீசன் பிகினிங்லேயே பாசிபிள் அந்த ப்ளூ சூட் கொடுக்கப்படலாம். எனக்கு என்னமோ அந்த சீசல் வெர்சஸ் மார்க்கோட ஃபைட் நடந்த அடுத்த செகண்ட்லேருந்து இந்த ப்ளூ சூட் மாற்றப்படும் தோணுது. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் டீம் கம்ப்ளீட்டாக உடஞ்சிரும். ரெண்டாக உடையும். சிவில் வார் மாதிரி இந்த சீசல் கண்ட்ரோலில் இருக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு முடிவை அந்த கார்டியன்ஸ் இருப்பாங்க. ஸோ கார்டியன்ஸ் டீம் உடையிற அந்த சமயத்தில் மார்க் இந்த புது சூட் போடுற மாதிரி கதை எழுதப்படலாம். அண்ட் மார்க் அந்த சூட்டை போட்ட உடனே அவ்வளோ சீரியஸாக அந்த சூட் இல்லையப்பா அப்படின்னு சொல்லுவார். இந்த சூட் போட்ட அப்புறம் தான் அவனுக்கு எல்லா சீரியஸான விஷயங்களும் நடக்கும். இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு என்னென்ன விஷயம்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே மார்க்குக்கு இந்த சூட் போட்ட அப்புறம் தான் நடக்கும். சம்பவம் காத்துட்ருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓரளவே சீசன் ட்ரெய்லர் நல்லா இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட ஸ்பாய்லர் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. பெருசாக நம்ம கான்குவெஸ்ட்டை காமிக்கவே இல்லை. ஸோ அதை என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஓவராலவே செம்ம ஹைப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்வின்சிபிள் சீசன் 3க்கு. இந்த ட்ரெய்லர் பற்றி எத்தனை பேர் ஹைப் பண்ணிங்க உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா